நினைச்சேன். நானுமே உங்க ஷாப்க்கு ஒன் டே வந்திருக்கேன். ஸோ காஃபி அல்டிமேட் சார். தேங்க்யூ தேங்க்யூ. மறக்க முடியாதது அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று இருக்குங்க சார்? சரவணன் சார் வந்து சாப்பிட்டாரு. ஓ வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். இல்லை இதை வந்து எனக்கு என்ன ஒரு கேண்டிட் கேமராவில் பண்ண, ஏன்னா கேமராக்கு மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாரும் டவுட் போடுவாங்க. மறக்க முடியாதது அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று இருக்குங்க சார்? மறக்க முடியாதது நிறைய நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து சாப்பிடுவாங்க, ஓகே. நிறைய வருவாங்க. இவன் பேரெல்லாம் சொல்ல முடியாது. இல்ல சொல்ல சார். இல்லை 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 பாடகர்கள் நிறைய வருவாங்க, வந்து சாப்பிடுவாங்க. ரீசெண்டாக கூட சரவணன் சார் வந்து சாப்பிட்டாரு. ஓ வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸலண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு சுட்டார். ஆக்சுவலி அவர் கார்லேயே உட்காந்து சாப்பிட்டாரு. ரேகா மேடம் வந்துட்டு நம்பர்லாம் வாங்கிட்டு போனாங்க. நிறைய பேர் வருவாங்க. வந்துட்டு சுற்றி நிறைய அவங்கள எதிர்ப்பாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. நிறைய வருவாங்க. அவங்களும் எல்லாருக்குமே வந்துட்டு எந்த ஃபுட்டையும் அவங்க குறை சொல்லலை. தட்ஸ் இது. எப்படி சொல்கிறது, ஒருத்தர் வந்து லண்டன்லேருந்து இங்கே வந்தார். அது கொஞ்சம் ஒரு இது. அவர் லண்டனில் வந்து இருக்கார். ஒரு 2 மாதத்தோட வந்து இங்கே ஒரு 1 மந்த் தங்கி ஏதோ அவருக்கான வேலைகள் இருக்கும் பொழுது முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் தங்கியிருந்தார். அவர் இங்கே தான் நம்மகிட்ட தான் சாப்பிட்டாரு. நம்ம ஆரம்பித்த புதுசு ஒரு 15 நாள் தான் நம்மகிட்ட சாப்பிட்டு நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனார். சொல்லிட்டு நிறைய சொன்னார், நீங்கள் இவ்வளோ கம்மியான விலையில் கொடுக்குறீங்களேன்னாரு. இல்லை சார், இந்த ஏரியா வந்து நிறைய பிஜிஸ் இருக்குது, டெய்லி சாப்பிட்றவங்க, அவங்க நிறைய செலவு பண்ணி சாப்பிட முடியாது. நான் வந்து ஒரு பெரிய பிராண்டோட ப்ரைஸை கம்பேர் பண்ணி நான் வைக்க முடியாது. எனக்கு என்ன காஸ்டிங் ஆகுது, நான் என்ன ரேட்டுக்கு வைக்கலாம், என்னோட காஸ்டிங்க்கு நான் ஒரு ரேட் வச்சு நான் சேல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதில் குவாலிட்டி எதுவும் நான் குறைக்கல. இப்போதைக்கு நான் ஒரு 20-25% ரேட்டு கம்மியாக தான் வச்சுருக்கேன். என்னோடய காஸ்டிங்கில் கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். இருந்தாலும் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு 55 ரூபாய்க்கு ஒரு மினி டிஃபன் கிடைக்குன்னா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போகிறாங்க சார். அப்போ அவர் சொன்னார், சார் ஒரு நோபல் காசு பண்ணுறீங்க, உண்மையிலே வந்து இந்த ஐடியாவோட நீங்கள் இந்த இந்த ஃபுட்டை வந்து 110 ரூபா 120 ரூபா கூட வைக்க முடியும், அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்குது. ஆனால் நீங்கள் வைக்கலை, இந்த ரேட்டில் தான் வைக்கிறீங்கன்னா சார் எனக்கு கண்டிப்பாக கூட்டுவேன், ஆனால் அந்த அளவுக்கு போக மாட்டேன், இதை விட 20% கூட்டணும். ஏன்னா கையை கொஞ்சம் அந்த அந்த பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் ஒரு 20% தான் கூட்டுவேன். அது கூட ஒரு 70 ரூபாய்க்கு உள்ளேயே நான் இந்த இவ்வளோத்தையும் கொடுத்துருவேன், அது எனக்கு லாபகரமாக இருக்கும்னு சொல்லி சொன்னேன். அவர் சொல்லிட்டு போன அந்த ஒரு விஷயம். அப்போ சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா, நிச்சயமாக பசித்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் சார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய உண்டு, நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, சிஏ இந்த மாதிரி படிக்கிறவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வருவாங்க. அங்கிள் அந்த ப்ளைன் தோசையை 50 ருபீஸ் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம், நல்ல பெரிய தோசையாக கொடுப்போம். அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, அங்கிள் ஓகே நிறைய பிரேக்ஃபாஸ்ட் பிரச்சனை இருந்தது, டின்னர் பிரச்சனை இருந்தது அங்கிள், முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறோம், பிரச்சனை இல்லை அப்படிமா. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுதான் வந்து பெஸ்ட்டு ஃபீட்பேக்கு. ஸோ ஆமாம். அதுமாதிரி காஃபி வந்து சார் 50 ரூபா காஃபி இன்றைக்கி 25 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க சார் அப்படிம்பாங்க. ஸோ அந்த காஃபி வந்து எல்லாருக்கும் ஒரு அடிக்ட் தான். இது நானுமே சொல்ல நினைச்சேன். நானுமே உங்க ஷாப்க்கு ஒன் டே வந்திருக்கேன். ஸோ காஃபி அல்டிமேட் சார். தேங்க்யூ நிச்சயமா சொல்லி ஆகணும். தேங்க்யூ. இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ நிறைய ஹெவி காம்படிஷன்ஸ் நிறையவே நிச்சயமா இருக்கு. அதை எப்படி சார் ஓவர் கம் பண்ணீங்க, அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்க. இல்லை யாருமே வந்து ஒரு விஷயம் இருக்குது, காம்படிஷனுங்கிறது வந்து நேரடியாக இப்போ நான் அதை அப்படி உங்களுக்கு ப்ரைஸில் குறைச்சி இது பண்ண போகிறோங்கிறது எதுவுமே கிடையாது. நம்மளோட யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன் என்ன, யூஎஸ்பின்னு சொல்லக்கூடிய அது என்ன, நான் எதை ஃபோக்கஸ் பண்ணி நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். லொக்கேஷன் ரொம்ப முக்கியம், லொக்கேஷன் அட்வான்டேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட், எனக்கு க்ளவுட் கிச்சனை லொக்கேஷனை பற்றி இது பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே ஆன்லைனில் தான் சேல்ஸ் பண்ண போகிறோம். பட் வாக்கின் வரணுன்னா அந்த இடத்துல ஒரு பார்க்கிங்கான ஃபெசிலிட்டி இருக்கணும். அவங்க அதாவது சாப்பாடுங்கிறது வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸோடு வராங்க, சாப்பிட்டுட்டே 4 பேரும் பேசுகிறாங்க, அவன் நின்று சாப்பிட்றதுக்கோ உட்காந்து சாப்பிட்டு பேசுகிறதுக்கோ அந்த இடம் சரியான இடமா கம்ஃபர்ட் இருக்கணும். அதே மாதிரி அவங்க பட்ஜெட் பாக்கெட்டுக்கும் சேதாரம் இல்லாமல் இருக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோம், இன்றைக்கி ஒரு செலிப்ரேட் பண்ணுவோம், ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இல்லை ஒரு சிக்னேச்சர் ரெஸ்டாரண்ட் போய் இல்லை சாப்பிட்லான்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் டெய்லி சாப்பிட முடியாது. டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டுக்கு நம்ம பட்ஜெட் பார்ப்போம். எல்லாருமே வந்து இன்றைக்கி இவ்வளோ சாப்பிட்லாம், இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டில் தான் சாப்பிடுவோம். ஏன்னா சென்னையை பொறுத்த மட்டும் நிறைய பேர் இங்கே பொழப்புக்காக வந்தவங்க தான், சொந்த ஊருங்கிறது ரொம்ப பேர் கம்மி, வீடு இங்கே எத்தனை பேர் எடுத்திருப்பாங்கன்னு தெரியாது, நிறைய பேச்சுலர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஃபுட்டு வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த லொக்கேஷன் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதனால் நம்ம இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது எனக்கு லொக்கேஷன் அட்வான்டேஜ் கிடச்சது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இடம் வந்து நல்ல ஒரு லொக்கேஷன். எனக்கு பக்கத்துலேயும் எனக்கு ஈக்குவலான நான் கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டில் நான் வந்து கீழேயும் போகல, ரொம்ப ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலுக்கும் போகல, ரொம்ப மேலேயும் நான் போகல. ஒரு ஒரு பெரிய பிராண்டாக கண்டிப்பாக பெரிய பிராண்டு ஆகிறோம், அதில் டவுட் இல்லை. நான் சொல்கிறது அந்த மாதிரி சிக்னேச்சர் ரெஸ்டாரண்ட், சிக்னேச்சர் ஃபுட்டு அப்படிங்கிற இடத்துக்கும் நான் போகல. பெஸ்ட் ஃபுட் இன் அஃபோர்டபுள் ப்ரைஸ், இதுதான் என்னுடைய கான்செப்ட். நல்ல ஃபுட்டு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல தான் நம்ம இதை ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் ப்ரைஸிங்கில் இருந்து 4P சொல்லுவாங்க, ப்ரைஸு, ப்ளேஸு, பொசிஷனிங், இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த இதில் ப்ரைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. குவாலிட்டி இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு சேர்ந்து அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். ரெண்டுமே மேட்ச் ஆகிறப்போ கஸ்டமர் ஆப் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபுட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம். இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலன்னா நீங்கள் வேறு எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணியிருப்பீங்க? இல்லை, எப்போவுமே வந்து நம்ம எதுவும் முடிவு பண்ணி பண்ணுறதில்ல. நம்மளுக்கு எது கிடைக்குதோ அது நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிறதுங்கிறது நிறைய 1000 லட்சத்தில் ஒருத்தர் தான் நடந்துடும். பட் அது நடந்துடும், நிறைய நேரங்கள் அது நடக்கிறது இல்லை. நான் அப்படி பெரிய நான் என் மீடியாலே நான் இருந்துட்டு போயிருக்கிறேன். 99 வந்து மீடியாலே இருந்துட்டு போயிருக்கேன். கொஞ்ச நாள் மீடியாலேயும் ஒர்க் பண்ணிட்டு போனேன். அதெல்லாம் இங்கே வேண்டாம், அது வேறு விஷயம். ஆனால் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய தாட்டு. ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய தாட்டாக இருந்தது. பிஸ்னஸ் எது வேணாலும் பண்ணலாம். பேசிக் ஃபண்டமெண்டல் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா அது ஃபுட்டாக இருக்கலாம், வேறு இரும்பு வியாபாரமாக இருக்கலாம், இல்லை வேறு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை க்ளோத்ஸ் விற்கிறதா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எது வேணாலும் பண்ணிட முடியும். ஸோ ஃபண்டமெண்டலாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தது. அதுதான் நம்ம பண்ணமே தவிர அதான் டிஃப்ரெண்ட் ஃபீல்டை மாறி மாறி நம்ம வந்தோம். ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுங்கிறது நான் முடிவு பண்ணல, அதுவும் ஒரு கட்டாயம் தான் உருவாச்சு. அன்னைக்கு எனக்கு ஒரு பிஸ்னஸ் வேண்டியது இருந்தது. இப்படி யோசித்தேன். அது ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து சிகேசாட்டிலேருந்து வெளியில் வர வேண்டிய ஒரு இடம் வர்றேன், ஏதாவது ஆரம்பிக்கணும். ஆனால் எனக்கு சர்வைவலும் முக்கியம். எனக்கு மந்த்லி ஆனால் எனக்கு ஒரு 60,000-70,000 ரூபா வருமானம் வேணும். அப்போ என்ன பண்ணலான்னு யோசித்தேன். ஆக்சுவலி நான் ரெட் பாக்ஸ் வந்து விலைக்கு வாங்கினேன். ஆக்சுவலி ரன்னிங்கில் இருந்த ஒரு அவுட்லெட்டை நான் விலைக்கு வாங்கிட்டேன். ஏன்னா நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தேன்னு சொன்னால் அடுத்து 2 வருஷம் நான் கஷ்டப்படணும். 2 வருஷம் கஷ்டப்பட்டால் தான் எனக்கு மாதம் ஒரு 50,000 ரூபா வருமானத்தை எடுக்க முடியும். ஸோ அப்படி இல்லாமல் எனக்கு டே 1லேருந்து வருமானம் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த அவுட்லெட்டை நான் எடுத்து வாங்கிட்டு அப்புறம் நான் ரன் பண்ணி அதையும் நான் எடுக்கிறப்போ 6 lakhs பர் மந்த் சேல்ஸ் இருந்தது. நான் எடுத்ததுக்கப்புறம் 10 lakhsக்கு கொண்டு வந்தோம். ஸோ இப்படி க்ரோ பண்ணி எனக்கான வருமானம் அப்படி தான் சர்வைவலுக்காக தான் அதை எடுத்தேன். ஸோ அப்படி தான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்தேன். பிஸ்னஸ் தெரியும் அப்படிங்கிறதுனால எனக்கு அது ஈஸியாக இருந்தது. சார் சொல்லி கொடுத்த அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அது எல்லா இடத்துலையும் எனக்கு நான் லேர்னர், நான் பெரிய லேர்னர். நான் எங்கே எது கிடச்சாலும் லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பேன். லேர்னிங் எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா நம்ம சாகிற வரைக்கும் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோதான். லேர்ன் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். நிச்சயமாக. இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? ஒரு பிஸ்னஸ், நானே யங்ஸ்டர் தான், நான் என்ன புதுசாக என்ன சொல்ல போகிறோம் என்ன. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் அப்ஸில் மோர் தென் 70% ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபுட்டில் தான் வருது. ஓகே. அதர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே யாரும் போகிறதில்ல. இல்லை சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொஞ்சம் போகிறாங்க. ஃபுட்டு, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, மற்ற செக்மெண்ட்டுக்குள்ளே போகிறது ஒரு 10% தான் இருக்கிறாங்க. பெரும்பாலும் அப்படி தான் இருக்குது. யாரும் வந்து இது பண்ணுறதில்ல. ரெண்டாவது, ஒரு பிராண்டாக வளர்ந்து வேறு பிஸ்னஸில் இருக்கிறவங்களும் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுங்கிற ஒரு பேஷன் இருக்குது. அதனால் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நிறைய நெருக்கடிகள். ஒரு நாளைக்கு எப்படி சொல்கிறது, ஆயிரக்கணக்கான பேர் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2000 அதுக்கு மேலே உள்ளவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி வெளியிலையும் போகிறாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்குது. இது காரணம் ஒன்று இருக்குது. ஒரு 3 பிஸ்னஸ் வந்து நீங்கள் உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும், அது அழியும் அழியாது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது 3 சார்ந்து பண்ணக்கூடிய தொழில் வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்களையும் கண்டிப்பாக இருக்கும். மனுஷன் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டாகணும், மனுஷன் இருக்கிற வரைக்கும் உடை உடுத்தி ஆகணும், மனுஷன் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு ஷெல்டர் வேணும். இந்த 3 பிஸ்னஸ் கண்டிப்பாக இருக்கும். இது ரிலேட்டடாக நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் கண்டினியூவாக சஸ்டெயின் பண்ணுற மாற்றம் இருக்கும். நேற்று இந்த ட்ரெஸ்ஸு போட்டோம், இது இல்லை வேறு ஒரு ட்ரெஸ்ஸாக கண்ணோட்டாங்க, அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இருக்கும். சாப்பாடு நேற்று நம்ம ஏரியாவில் விளைஞ்ச, நம்மளை சுற்றி விளைஞ்ச ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே விளைஞ்ச பொருள்களை கொண்டு உணவு செஞ்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி அது அப்படியே கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் ஆச்சு, 500 கிலோமீட்டர் ஆச்சு.
இன்றைக்கி குளோபலைசேஷன் ஆனதுக்கப்புறம் எந்த இத்தாலியில் இருக்கக்கூடிய பீஸாவிலேருந்து எல்லா ஃபுட்டும் எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. முந்திலாம் வெளிநாடு போனாங்கன்னா இங்கேருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி தூக்கிட்டுலாம் போவாங்க. பருப்பு பொடி எடுத்துகிட்டு போகிறேன், அதை எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ அப்படி யாரும் போகிறதில்ல. எங்கே போனால் எல்லா இடத்துலையும். ரெண்டாவது எல்லாரும் எல்லா ஃபுட்டுக்கும் அடாப்ட் ஆகிட்டாங்க. எல்லோரும் எல்லா ஃபுட்டுக்கும் அடாப்ட் ஆகிட்டாங்க. அதனால் ஒன்றும் பெரிய விஷயமா தெரில. ஸோ அதனால் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடியவங்களுக்கு வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் பேசிக்காக ஃபண்டமெண்டல் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எல்லா இண்டஸ்ட்ரியும் ஸ்டார்ட் அப்ஸில் ஒரு ஆக்சுவலி என்னென்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு 2 விஷயம். ஒன்று ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம். வாட் இஸ் ஆக்டிவ் இன்கம்? நான் என்னோடய நேரத்தையும் என்னுடைய திறமையையும் என்னோடய மூலதனத்தையும் ஒரு தொழிலில் போட்டு, அது வேலையாக இருக்கலாம் இல்லை தொழிலாக இருக்கலாம், எல்லாத்தையும் போட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் எனக்கு வருதுன்னா தட் இஸ் ஆக்டிவ் இன்கம். பட் நான் அங்கே போகாமல் எனக்காக என் பணம் எனக்கு வேலை பார்க்குது, நான் பெரிய டைம் அது கொடுக்கல, கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், கொஞ்சம் பணம் போடுறேன், எனக்கு அங்கேருந்து என்ன இன்கம் கிடைக்கும், அடிஷ்னல் ஒரு இன்கம், தட் இஸ் கால்டு பேசிவ் இன்கம். ஸோ ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம், இந்த 2 விஷயத்தையும் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். சில பேர் நான் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையையோ இதோ விட்டுட்டு தைரியமாக வந்து இறங்கி நின்று சாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் வைப்பாங்க. அந்த பிரச்சனை இருக்குது. ஆமாம், இருக்கும். எப்போவுமே வந்து அது ஒரு கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் தான். ஒரு இதில் வந்தால் நின்று முதல்ல இருந்தே பார்த்துடணும். இதுதான் என் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன்றது ஒரு விஷயம். அப்படி வர்றப்போ நம்ம எதை சேஸ் பண்ணணும்? பேசிவ் இன்கமாக எடுத்துக்க போகிறோமா? இன்வெஸ்ட் பண்ணுறேன், என் டைம் பெருசாக கொடுக்க மாட்டேன், எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும், அந்த ரிட்டனுக்கு நான் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேனா, இந்த ஆட்கள் சரியான ஆட்களா, எனக்கான இன்வெஸ்ட்மெண்ட் யார் பார்த்துக்க போகிறா, அந்த பிஸ்னஸ் ரன் ஆகணும். ஒரு விஷயம் தெளிவாக ரன் ஆகிட்டே இருக்கணும். அங்கே ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவர் யார், அது கம்பெனியா இதுவா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபிகோ மாடல் இஸ் பெஸ்ட். ஃபிகோ மாடல்னால் ஃப்ரான்சைசி இன்வெஸ்டட் கம்பெனி ஆப்ரேட்டட். நான் பணம் போட்டுடுறேன், எனக்கு நீ எவ்வளோ லாபம் கொடுப்ப. அது பெரும்பாலும் இந்த மாதிரி மாடலில் வந்துட்டு சேல்ஸில் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. 3% கொடுக்கேன், 5% கொடுக்கேன், 6% கொடுக்கேன், ஏதோ ஒரு பர்சன்டேஜ் பேசி அதை கொடுத்துருவாங்க. இன்னொன்று ஃப்ரான்சைசி மாடலுங்கிறதுல வந்துட்டு ஃப்ரான்சைசி இன்வெஸ்டட், ஃப்ரான்சைசி ஆப்ரேட்டட், ஃபிஃபோ மாடல்னு சொல்லுவாங்க. நானே மூலதனமும் போடுவேன், அவங்கள பிராண்டை நான் இது பண்ணிக்கிடுவேன், நானே தொழிலையும் நானே ரன் பண்ணுவேன், அதில் வரக்கூடியதை நானே எடுத்துக்கிறதுங்கிறது ஃபிஃபோ மாடல்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்சைசி இன்வெஸ்டட், ஃப்ரான்சைசி ஆப்ரேட்டட், இது 2 விஷயம். இல்லை இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நானே தொழில் சொந்தமாக ஒரு பிராண்ட் ஆரம்பித்து நான் ஒரு தொழிலை வளர்த்துக்கிறேன், இது 3 மாடல். இதில் எதில் நம்ம வரப்போகிறோங்கிறத சூஸ் பண்ணிக்கிடணும். எனக்கு முழு டைம் இப்போ ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்குது, ஐ ஹேவ் ஐடியாஸ், எனக்கு புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, என்னால் மார்க்கெட்டிங் ஐடியா இருக்குது, சேல்ஸ் என்னால் பார்த்துக்க முடியும், கஸ்டமருடைய நாடி திருப்பி என்னால் புரிஞ்சிக்க முடியும்னா நீங்கள் நேராக வந்து சொந்த பிராண்டே ஆரம்பிங்க. அது ரொம்ப சிம்பிள். ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு ஒரு 5-6 வருஷம் ஆகும். வளர்த்து அது ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நம்மளோட டைம் எல்லாத்துக்கும் அது கொடுக்கணும். சேம் திங் இந்த பிஸ்னஸும் அப்படி தான். எனி பிஸ்னஸ், நான் ஃப்ரான்சைசி மாடலோ அது ஃபிகோ மாடல் விட்டுருங்க, அது வந்து அது இன்வெஸ்டார் மாடல், அது நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுற மாதிரியான ஒரு மாடல் தான். அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஷேர் மார்க்கெட்லேயோ போடுற மாதிரியான ஒரு மாடல், அதை விட்டுருங்க. மற்ற 2 இடத்துலையுமே வந்து உங்களுடைய முழு நேரத்தை அங்கே நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு 5 வருஷம் நீங்கள் இருந்து அந்த பிஸ்னஸை கட்டி காத்து சஸ்டெயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் உங்களை பார்த்துக்கிடும். இதுதான் ஃபண்டமெண்டல். அது வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிச்சயமாக ஃபேஸ் பண்ண முடியும். யாருமே வந்து இன்றைக்கி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க, நாட் ஓன்லி ஃபுட் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு இடத்துல அவங்க ஸ்ட்ரகிள் ஆகாமல் வெளியில் வரவே இல்லை. நான் தான் அந்த கோட்டு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, நீங்கள் சொன்ன முதல் அந்த வறுமையை தொட்டு விட்டு, அது உண்மை. வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு தடவையாவது வறுமை கோட்டை தொட்டு விட்டு வர வேண்டும். தொட்டால் தான் நான் போக வேண்டிய நேரம் இடம் எங்கேங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அது நம்ம ஸ்ட்ரகிள் தெரிஞ்சே உள்ளே வரணும். சும்மா வந்து எல்லாம் ஒரு சைக்கிளில் சினிமாவில் காமிச்ச மாதிரி சைக்கிள் எடுத்து ஏறி சுற்றிட்டோம்னாக்கா அடுத்த காட்சியில் வந்துட்டு பென்ஸ்காரில் வந்து இறங்கிட முடியாது. அதுக்கான இடம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. அதுக்கு உழைப்பை போடணும். போட்டால் ஜெயிச்சிடலாம், நிச்சயமாக அந்த இடத்துக்கு வந்துட முடியும். இப்போ ரெண்டாவது ஃபண்டமெண்டலாக 2-3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்துட்டு ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு வேரியபிள் காஸ்ட்டு, ஃபிக்ஸட் காஸ்ட்டு 2 விஷயம் இருக்குது. வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறீங்க, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் போடக்கூடிய எல்லா பொருட்களும், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ அரிசியில் 80 இட்லி எடுக்க முடியும்னு சொன்னால் 160 இட்லி வேணால் 2 கிலோ அரிசி நான் போட்டு தான் ஆகணும். அப்போது எனக்கு சேல்ஸ் கூடனாக்கா இந்த பக்கம் இந்த செலவும் கூட தான் செய்யும். அதாவது செலவு வந்து கூடனா வருமானம் கூடனா செலவையும் கூட்டணுங்கிறதுக்கு வந்து அந்த வேரியபிள் காஸ்ட்னு சொல்கிறது.
ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்கிறது கடைக்கு வாடகை கொடுக்குறது, சம்பளம் கொடுக்குறது, இபி பில் கட்டுறது, இது எல்லாமே ஃபிக்ஸட் காஸ்ட்டு. நம்மளால் ஃபிக்ஸட் காஸ்ட்டை தான் குறைக்க முடியும், வேரியபிள் காஸ்ட்டை குறைக்கவே முடியாது. குறைக்கலான்னா அது பர்ச்சேஸில் பார்த்து செஞ்சு ஒரு 2% 3% குறைக்கலாமே தவிர பெரிய வித்தியாசம் இல்லை. லாபம் எங்கே இருக்குன்னா அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டில் தான் நம்மளோட லாபம் உட்காந்துருக்குது. அந்த லாபத்தை எடுக்கணுன்னா நம்ம வேகமாக சேல்ஸ் பண்ணணும். மாதமானால் வாடகை வந்துடும். 30 நாளைக்கு தான் அந்த வாடகை, 30 நாளைக்கு தான் வட்டி, 30 நாளைக்கு தான் சம்பளம், எல்லாமே 30 நாளைக்கு தான். 31ஆவது நாள் காலையில் புதுசாக வந்துடும் செலவு. அந்த 30 நாளைக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட இன்கம். அந்த 30 நாளைக்கு நம்ம யூகிக்கவும் முடியாதுல்ல சார், இந்த செலவு தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, யூகிக்க முடியும், கண்டிப்பாக முடியும். ஒரு பிளான் கரெக்டாக போட்டோம்னு சொன்னால் இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு காஸ்டிங் பார்க்குறோம். நம்ம காஸ்டிங் பார்க்குறப்போ எவ்வளோ செலவு வரும், என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும். இவ்வளோ சம்பளம், இவ்வளோ வாடகை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிரந்தரமாக தெரியும். மெயின்டெனன்ஸில் தான் உங்களுக்கு கொஞ்சம் இது வரும், எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்குரியதாக இருக்கும். மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் இது வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும், மார்க்கெட்டிங்காக செலவு பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி வரணும். இதுக்கு கொஞ்சம் போய் யாரோ மென்டாரை வச்சு அவங்ககிட்ட படிச்சுக்கிட்டோ இல்லை அது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை தேடி படிக்கணும். படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த ஃபண்டமெண்டல் தெரியாமல் வந்துட்டு கற்றுக்கலாம். விழுந்து கற்றுக்கிறதா, கற்றுக்கிட்டு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கீழே விழணும், கொஞ்சம் சேஃபாக விழுங்க, அவ்வளோதான். தப்பு இல்லை, விழுந்ததுனால ஒன்றும் தப்பு இல்லை. பண்ணிக்க முடியும்ல சார் அப்போதான். ஆமாம், ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னா, மனசு விட்டு போயிடக்கூடாது. ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கு மெயின் காரணம் தைரியம் தான். தைரியமாக வந்து என்னாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிறது தான். இந்த கீதோபச்சாரம் சொல்கிற மாதிரி, எதை நீ கொண்டு வந்தால் இழப்பதற்கு, எதை நீ எல்லாமே இங்கேயே எடுக்கப்பட்டது, அது இங்கேயே கொடுக்கப்பட்டதுங்கிறது அதை தான் சாராம்சம். என்ன பண்ணிட போகிறோம், இங்கே தான் இருக்க போகிறோம், விழுந்தால் விழ, திருப்பி எந்திரிச்சிக்கோ, அவ்வளோதானே. ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. ஏன்னா நான் ஒரு நிறைய சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, அகலக்கால வச்சுட்ட, நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட, தேவையா உனக்கு ஒழுங்காக வேலை பார்த்தா மாதமான 40,000 சம்பளம் வந்து சம்பளத்தை வாங்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதான்னு சொல்லுவாங்க. நான் ஒரு சிஇஓ 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் அதிகபட்சம் 2 பேருக்கு வேலை கொடுப்பாரு. ஒரு கார் டிரைவரு, ஒரு வீட்டில் வேலை பார்க்கறதுக்கு ஒரு அம்மா கூடனா, ஒரு வாட்ச்மேனுக்கு ஒரு கொடுப்பார். இவ்வளோ தான் அவரால் வேலை கொடுக்க முடியும். நீங்கள் ரோட்டில் நைட்டில் தள்ளுவண்டி கடை போடுவாங்க, டி நகர்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய தள்ளுவண்டி கடை போட்டு இட்லி தோசை இது நிறைய விற்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 பேருக்கு வேலை கொடுத்துருப்பாரு. அவர் மொத்தம் மூலதனமே 3 லட்சம் தான் போட்டிருப்பார். ஆனால் அவரால் வந்து ஒரு 5-6 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ என்னென்னா, அந்த சோகால்டு அந்த ரிஸ்கை எடுக்காத கூட்டம் தான் வந்து நம்மளை பார்த்து நிறைய பேசும். அதை கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு சரின்னு படுத்து, எனக்கு தைரியம் இருக்குது, நான் ஜெயிச்சிருவேன், ஜெயிச்சிக்கோங்க, அவ்வளோதான். அது காதில் வாங்கி இந்த காதில் விட்டு நம்மளோட போயிட்டே இருக்கணும். ஆனால் சரியாக செய்யணும், அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். பிஸ்னஸில் வந்து ஒரு ஒழுக்கம் இருக்கணும். எல்லா விதத்துலையும் நான் சொல்கிறேன். நான் வந்து பண விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ஹேபிச்சுவல்ஸ் இருக்கட்டும், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு ஒழுக்கமாக 100% டெடிக்கேஷனோடு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த ஃபீல்டில் பெரிய ஆளாக வருவீங்க. நிச்சயமாக நடக்கும். ஃபைனல் क्वेश्चन சார், சொல்லுங்கள். தக்ஷன் தோஷா விஷன் மிஷன் அதை பற்றி சொல்லுங்கள் சார். விஷன் மிஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. அடுத்த ஷார்ட் டேர்ம் கோலுங்கிறது ஒரு 2 வருஷத்துக்குள்ளே ஒரு 5 பிரான்ச்சு, ஒரு 5 பிரான்ச் ஆரம்பிக்கணும். அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குள்ளே ஒரு 20 பிரான்ச்சாவது ஆரம்பிச்சிருக்கணுங்கிறது ஒரு டார்கெட்டு. ஒரு விஷன் இருக்குது, பார்க்கலாம். பேன் இண்டியாவில் ஒரு பிராண்டாக கன்வெர்ட் ஆகணுங்கிற ஒரு பெரிய, முதல்ல சவுத் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணேன். நான் பேரேன்னு தக்ஷின் நான் வச்சுட்டு இந்த 4 ஸ்டேட் 5 ஸ்டேட்டையும் கவர் பண்ணி ஆகணும் நான். ஸோ இந்த 5 ஸ்டேட்டையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டு. நிச்சயமாக அது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களை மாதிரி எல்லாருடைய விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக அதை செய்யலாம். ரைட். ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு இந்த நேர்காணல். உங்களை சந்தித்தோம், நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பற்றி நிறைய விஷயங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்கள் பிரியோ டிவி சார்பாக ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். சரி, வாங்க அப்படியே போய் சாப்பிட்றலாம். நிச்சயமா வாங்க போகலாம். கோபால், என்னது? சின்ன வெங்காய ஊத்தப்பம். ரைட். இது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இது எங்கள் ஏரியா ஸ்பெஷல். ஓகே. இப்போ நான் எங்கள் ஏரியா எங்களுக்கு கோவில்பட்டி ஸ்பெஷல் இது. அங்கே போய் சின்ன கடைகளுக்கு போனால் கூட நீங்கள் ஊத்தப்பம் இந்த மாதிரி வெங்காய ஊத்தப்பம்னு கேட்டிங்கன்னா, அந்த இங்கெல்லாம் வந்து இப்போ பெரும்பாலும் ஹோட்டல்களில் வந்து வெங்காய ஊத்தப்பம் வந்து பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு கட் பண்ணி அதை ஊத்தப்பம் போட்டு கொடுப்பாங்க.
பட் நம்ம ஹோட்டலில் வந்து சின்ன வெங்காயம் தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஆமாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன வெங்காயத்தில் இந்த சாம்பார் வெங்காயத்தில் ஒரு ஊத்தப்பம் பண்ணியிருக்கோம். ஓகே. அதில் மேலே பொடியெல்லாம் போட்டு இது பண்ணி எல்லாம் முருகலாம் சாப்பிட்டு பாருங்க. நான் ட்ரை பண்றேன். இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாருமே நார்மல் ஆனியன் ஊத்தப்பம் சாப்பிட மாட்டாங்க. சூப்பரா இருக்கு சார். இல்லை இதை வந்து எனக்கு என்ன ஒரு கேண்டிட் கேமராவில் பண்ண, ஏன்னா கேமராக்கு நீங்கள் சொல்கிறீங்க எல்லாரும் டவுட் படுவாங்க. என்னைக்காவது இல்ல நீங்கள் சார், ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த தோசை. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்துல ஒரு ஆமாம், இது நம்ம கடையோட ஒரு ஸ்பெஷல். இது போக பன்னீர் தோசை இருக்குது, மஷ்ரூம் தோசை இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு இது சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்கள் டெய்லி வந்தால் தான் அதெல்லாம் சாப்பிட முடியும். நிச்சயமா ரெகுலரா என்னோட ஃபேவரட் ஸ்பாட்னே சொல்லலாம் தக்ஷன் தோசை. வாங்க. Thank you சார். ஹாய். ஹாய். நேம் சொல்லுங்க. ஸ்ரீராம். சென்னை தானா? கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஓகே. இந்த ஃபுட் எப்படி இருக்கு? லாஸ்ட் ஒரு 2.5 months நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். Okay. நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டா எப்போவுமே வந்து எங்களுக்கு வயிறு அப்செட் ஆனதும் இல்லை. அண்ட் ப்ரைஸ் வைஸ் தே ஆர் ஸோ அஃபோர்டபுள். அண்ட் இங்கே இருக்க சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பாங்க. அங்கே இருக்க காஃபிலேருந்து ஆரம்பிக்கிற எல்லாருமே சரி, இங்கே சப்போர்ட் டீம் இருக்க எல்லாருமே சரி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. லைக் நம்ம வந்து எப்போவுமே டிசப்பாயிண்ட் ஆகிற அளவுக்கு எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து நம்ம எது கேட்டாலுமே வந்து முகம் சுளிக்காமல் எதுவுமே பண்ணுவாங்க. அதில் தக்ஷன் தோசைல உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன? கொங்கு பன்னீர் தோசை. ஓ, நாங்களுமே ட்ரை பண்ணோம். கண்டிப்பாக மஸ்ட் ரைட். ஓகே. Thank you so much. ஓகே, தேங்க்யூ. ரொம்பவே சூப்பரா இருக்கு. எல்லாரும் தக்ஷன் தோசை கொங்கு கீ ரோஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க.